ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஷேட்ஸ் சீரிஸ் உடைய எபிசோட் 3 தான் பார்க்க போறோம். ஒவ்வொரு எபிசோட்லயும் ஒவ்வொருத்தவங்கள பத்தின பாஸ்ட ரிவைல் பண்ணிட்டே வராங்க. அதுல இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நிகாருடைய பாஸ்ட் லைஃபை பத்தி தான் சொல்றாங்க. நிகாரி பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் கேமிங் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்ப எப்படி இருக்காளோ இதை விடவே கொஞ்சம் நல்ல ஆக்டிவா நல்லா படிக்கிற பொண்ணா தான் இருந்திருக்கா. ஆனா அவ லைஃப்லயும் ஒரு சில ட்ராஜடிஸ் நடந்திருக்கு. ஏன் எப்படி அவளுடைய ஸ்டோரியா அவளே சொன்னாலோ அதே மாதிரியே இப்போ நிகாரியும் அவளுடைய ஸ்டோரியை சொல்றா. எல்லாருமே இந்த உலகத்துல பிறந்ததுக்கு ஒரு ரீசன் இருக்கும். சோ நான் எதுக்காக பிறந்திருப்பேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். நான் என்ன நினைச்சேன்னா, நான் பிறந்ததே எங்க அம்மாவை வந்து சந்தோஷப்படுத்த தான் பிறந்திருப்பேன்னு நினைச்சேன். அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுதான் இல்ல அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க அம்மாவை காட்டுறாங்க. இவ ரொம்ப சின்ன வயசா இருக்கும் போதே அவங்க அம்மா குடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அவங்களும் பயங்கரமான ட்ரிங்க்ஸ் அடிக்ட் போல. சோ குடிச்சிட்டு இருக்கும் போதே அப்படியே கீழே விழுந்து இழந்துடுறாங்க. இவ கண்ணு முன்னாடியே அதை பார்த்து அதிர்ச்சியில இவ பயங்கரமா அழுது கத்திக்கிட்டு இருக்க. அப்ப இந்த மதர் சுப்பீரியர் தான் வந்து இவங்களை தூக்குறாங்க. தூக்கிட்டு அவங்களுக்குமே பயங்கரமா அழுக வருது. சோ அப்படியே மறுபடியும் பேக்ரவுண்ட்ல மைண்ட் வாய்ஸ் போகுது. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, நான் எங்க அம்மாவை சந்தோஷப்படுத்தவும் பிறக்கல, நான் எதுக்காக பிறந்திருக்கேன்னு எனக்கே தெரியலங்கிற மாதிரி அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு நாள் நிகாரி அவங்க அப்பா கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கா. அவங்க அப்பா வந்து அப்ராட்ல இருக்காரு. சோ என்ன பேசுறான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க எப்பப்பா வருவீங்க, என்ன நீங்க அங்க கூட்டிட்டு போறீங்களா, என்னால இங்க இருக்க முடியலங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. ஏமா அங்க இருக்க முடியலங்கிற மாதிரி அவர் கேட்க, அங்கதான் உன்னோட ஆண்ட் மதர் சுப்பீரியர் இருக்காங்களே, அப்புறம் என்னாச்சுமான்னு சொல்லி கேட்க, அவங்க இருக்காங்க ஆனா எங்கேயோ தானே இருக்காங்க, என்னை இங்க நாள் ஃபுல்லா ரூம்ல போட்டு அடைச்சு வச்சுட்டு அவங்க வெளில போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம வந்து கொஞ்ச நேரம் பார்த்துட்டு மறுபடியும் நைட்டு தூங்குறதுக்கு கான்வென்ட்டுக்கு போயிடுறாங்க. நான் இந்த வீட்டுல தனியா தான் இருக்கேங்கிற மாதிரி ரொம்பவே கஷ்டப்பட்டு பேசிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம எனக்கு பணமே கொடுக்கறது இல்ல, ரொம்பவே கம்மியான அமௌண்ட் தான் எனக்கு செலவுக்கு தராங்க, நீங்க என்ன கூட்டிட்டு போக முடியுமான்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவங்க அப்பா, ஓ இந்த கண்டிஷன் தான் என்ன கூட்டிட்டு போக சொல்றியா, அப்படின்னா நான் போனை வைக்கிறோமான்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே மாடியில இருந்து கீழே இறங்கி வந்து மதர் சுப்பீரியரை பாக்கலாம்னு சொல்லிட்டு வரா. அவங்க யாருகிட்டயோ போன்ல பேசிட்டு இருக்காங்க. யாருகிட்டன்னு பார்த்தா இவர்கிட்ட தான், அதாவது நிகாரியோடைய அப்பா கிட்ட தான். என்ன பேசுறாங்கன்னா, நான் உன்கிட்ட எவ்வளவு டைம் பணம் கொடுத்து வந்து உன் பொண்ணை பார்த்துட்டு போன்னு சொல்லிட்டு இருக்கேன், ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதா இல்லையான்னு சொல்லி இவங்க திட்ட, அதுக்கு அவன், நான் எதுக்கு இப்ப வரணும், எதுக்காக வரணுங்கிற மாதிரி அவரு கேக்குறாரு. வரலன்னா எதுக்காகடா, நான் கொடுக்குற பணத்தை மட்டும் வாங்கிக்கிறேங்கிற மாதிரி இவங்க கேட்குறாங்க. அப்படி கேட்டுட்டு இருக்கும் போதே என்ன சொல்றாங்கன்னா, நான் கொடுக்குற பணத்தெல்லாம் நீ ட்ரக்ஸுக்காகவே யூஸ் பண்ற, மற்றபடி ஒரு நல்ல விஷயத்துக்கு கூட யூஸ் பண்ண மாட்டேங்கிற மாதிரி இப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத நிகாரி ஒட்டு கேட்டுடுறா. ஸோ அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா போயிடுது. நம்ம அப்பா நம்ம மேல பாசமா இல்லைன்னு சொல்லிட்டு, நான் வர முடியாது, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் போனை கட் பண்ணிடுறாரு. அப்படியே ரூமுக்கு வந்தவ பயங்கரமா கடந்து கத்துறா. அவருடைய பால்கனியில நின்றுகிட்டு இவர் கொடுத்த லெட்டர்ஸ் பொம்மைலாம் எல்லாத்தையும் வெளில தூக்கி போட்டுட்டு அவளால எந்த அளவுக்கு கத்த முடியுமோ அந்த அளவுக்கு கத்தி அழுதுட்டு இருக்கா. ஏன்னா அம்மாவும் இறந்துட்டாங்க, அப்பாவும் இப்படி ஊதாரியா இருக்கான். இவங்க தான் அவங்கள பாத்துக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க கிட்டயும் பெருசா அன்புங்கிற மாதிரி எதுவும் கிடைக்கல இவளுக்கு. ஏன்னா கண்டிஷனோட வளர்த்ததான் நல்லா வளருவான்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா அது இவளுக்கு புரியல. சோ இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கும் போது அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இவ ஹேர் கலரிங் பண்ணி கொஞ்சம் இந்த ரெட் அண்ட் கோல்டன் கலர் கலந்த மாதிரியான ஒரு ஹேர் ஸ்டைல தான் இருந்திருக்கா. அப்படிதான் அவ ஸ்கூலுக்குமே போயிருந்திருக்கா. அப்படி ஒரு நாள் அவ ஃப்ரெண்டு கூட ஒரு மால்ல போயிட்டு அப்படியே பேசிக்கிட்டே போறாளுங்க. இன்னைக்கு செம்ம ஃபன்னா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவ ஃப்ரெண்டு தான் என்ன பண்ணிருக்கா, நிகாரிய அங்க இருக்கிற திங்ஸ் திருட சொல்லியிருக்கா. சோ அவ சொன்னதுனால இவளுமே திருடி இருக்கா. ஏன்னா இவகிட்டயுமே காசு கம்மியா தானே இருக்கு. சோ இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணா கொஞ்சம் செலவு கம்மியாகுங்கிற மாதிரி யோசிச்சு பண்ண, அவளுக்கு அடிக்கடி திருடுனதுனால எப்படி திருடுறதுங்கிறது தெரிஞ்சிருக்கு. ஆனா நம்ம ஆளுக்கு அது கொஞ்சம் டஃப்பான விஷயம் இல்ல. திருட தெரியாம திருடி அங்க இருக்கிறவங்ககிட்ட மாட்டிக்கிறா. சோ அவங்க வந்து இவ பேக புடுங்க, இவ பேக கொடுக்க மாட்டேன்னு சொல்ல ரெண்டு பேருக்கு இடத்துல சண்டையாகி அங்க இருக்கிற செக்யூரிட்டிஸ் எல்லாரையும் போட்டு இவ அடின்னு அடிச்சிடுறா. இப்ப அந்த வீடியோ எடுத்து எங்க பார்த்தாலும் வைரல் ஆயிடுச்சு. இப்போ அவங்களுடைய பழைய ஸ்கூல்ல இருக்கிற அவங்களுடைய பிரின்சிபல் கிட்ட போயிட்டு பேசுறாங்க. அப்படி பேசும்போது கூட இருக்கிற ஃப்ரெண்டு என்ன சொல்றானா, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி சொல்லிடுறா. சோ நம்ம நிகாரி என்ன சொல்றானா, சம்மந்தம் இல்லையா, நீ சொல்லி தானடி நான் அந்த பொருளையே எடுத்துங்கிற மாதிரி இவ சொல்ல, அவ தெரியவே இல்லை, இவளை நான் பார்க்கவே இல்லை, இவ யாருன்னே தெரியாதுங்கிற லெவலுக்கு பேசிடுறா. சோ அந்த வீடியோவை காட்டி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க ஸ்கூல் யூனிஃபார்மோட போய் இதை பண்ணதுனால எங்க ஸ்கூலோட ரெப்புடேஷன்
காம்படிஷன் போகுது. ஸோ நான் இந்த ஸ்கூலை விட்டு இவரை நீக்கிறேங்கிற மாதிரி சொல்ல, சரி உங்களுக்கு எது பண்ணா உங்களுக்கு கரெக்டா இருக்குமோ அதை பண்ணுங்கிற மாதிரி இவங்களும் சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ அந்த ஸ்கூல்ல இருந்து இவங்களுக்கு டிசி கொடுத்துட்றாங்க. இந்த கோவத்துல நம்ம நிஹாரி அந்த பொண்ணை போட்டு அடி அடின்னு அடிக்க அங்க ஒரு பெரிய சண்டை ஆயிடுது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்களுடைய ஹேர் கலரை மாத்துறாங்க. ஏன்னா அந்த வீடியோல இந்த ஹேர் கலர் தான் ஹைலைட்டோட தெரிஞ்சிருக்கும். இப்போ ஹேர் கலரை மாத்தினாவாச்சும் இது யாருன்னு தெரியாதுல்ல, எல்லாரும் இந்த வீடியோ வேற பார்த்திருப்பாங்கல்ல, பார்த்தோன்னே கண்டுபிடிக்காம இருக்குன்னா ஹேர் கலரை மாத்துவோன்னு மாத்திட்டாங்க. ஸோ இப்போ ஸ்கூலையும் மாத்தியாது, புது ஸ்கூலுக்கு யூனிஃபார்மையும் போட்டாச்சு. ஸோ இவ அந்த ஸ்கூல்ல வந்து ஜாயின் பண்ணும்போது பாத்தீங்கன்னா மற்ற பேரண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அதுல ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து கரெக்டா இவளை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க. இவ அவதானே இந்த மால்ல திருநாளை அவதானன்னு சொல்லிட்டு குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. அது இவளுக்கு சத்தமாவே கேட்டுருது. ஸோ டைரக்டாவே போய் என்ன சொல்றாங்க, ஆமா அது நான் தான், ஹேர் கலர் தான் பண்ணிருக்கேன், இப்ப என்ன பண்ணலாங்கிறீங்க? இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, மதர் சுப்பீரியருடைய நீஸ் தான் நானு, இது எல்லாமே தெரிஞ்சுதான் இங்க வந்திருக்கேன், இப்ப உங்களால என்ன பண்ண முடியுங்கிற மாதிரி சொல்ல இவ திமிரா பேசுறா. ஆனா மதர் சுப்பீரியர் என்ன சொல்றாங்கன்னா, பைபிள்ல இருக்கிற ஒரு வசனத்தை சொல்லி எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க தான், அதை சரி பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை நம்ம கொடுக்கணும், கல்லையே எரிஞ்சுக்கிட்டு இருந்தா எப்பதான் அவங்க புரிஞ்சுப்பாங்க, கொஞ்சம் பூவையும் எரிஞ்சு பாருங்கிற மாதிரி அழகா டயலாக்லாம் பேசு. சோ இப்ப அங்க இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாரும் கன்வின்ஸ் ஆயிடுறாங்க, அதுவும் சரிதானே, பசங்கன்னா தப்பு செய்வாங்க, நாம தானே திருத்தணுங்கிற மாதிரி எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க. சோ இப்படிதான் இந்த ஸ்கூல்ல வந்து ஜாயின் பண்ணிருக்கா. ஸ்ட்ரெஸ் ஆகும் போதுலாம் நம்ம ஆளுக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்கு. சோ அப்படி இந்த பால்கனிக்கு மொட்டை மாடிக்கு வரா. அப்படி அங்க வரும்போது பார்த்தா அங்க ஆல்ரெடி ஒரு மிஸ் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் போல சிகரெட் பிடிச்சிட்டு இருக்காங்க. யாருன்னு பாத்தீங்க, இந்த ஸ்கூலை விட்டு அனுப்பி விட்டாங்கல்ல ஒரு மிஸ் சோமுன்னு சொல்லிட்டு, அந்த பிளேஸுக்கு தானே நளின் வந்திருக்காங்க. சோ அந்த சோம் டீச்சர் தான் அங்க சிகரெட் பிடிச்சிட்டு நிக்கிறது. நான் வந்து ஸ்கூலுக்கு ஃபர்ஸ்ட் டே, அதனால எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு, அதனாலதான் பிடிச்சேன், யாருக்கிட்டையும் சொல்லிடாதங்கிற மாதிரி அவங்க சொல்ல மாட்டேன், எனக்கும் நீ ஒண்ணு கொடுத்துட்டீங்கன்னா சொல்ல மாட்டேங்கிற மாதிரி இவ சொல்றா. இப்ப 2 பேரும் சேர்ந்து அங்க சிகரெட் பிடிச்சிட்டு கீழே நடந்துகிட்டு பேசிட்டு போயிட்டே இருக்கா. ஸோ அப்படி நடந்துட்டு போயிட்டு இருக்கும்போது, நீ நெக்ஸ்ட் என்ன பண்ண போற, நீ என்ன ஆகணும்னு விரும்புறங்கிற மாதிரி அந்த மிஸ் கேட்க, அதுக்கு இவங்க, நான் என்ன ஆகணும்லாம் எனக்கு தெரியாது, ஃபர்ஸ்ட் எங்க ஆண்ட் கிட்ட இருந்து என் முதல்ல தப்பிக்கணுங்கிற மாதிரி நிஹாரி சொல்லிட்டு வரா. ஸோ சோம் என்ன சொல்றாங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, உன்னுடைய லைஃப் ஆம்பிஷனே நிறைய காசு சம்பாதிக்கிறது தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு உங்க ஆண்ட்டை விட்டு நீ தனியா போகணும்னா உனக்கு காசு தான் வேணும், நீ அதை தான் சம்பாதிக்கணுங்கிற மாதிரி சொல்ல, ஆமா அதுவும் சரிதாங்கிற மாதிரி நிஹாரி சொல்றா. சரி அதை விடு, உனக்கு பையனை பிடிக்குமா பொண்ணு பிடிக்குமாங்கிற மாதிரி சோம் கேட்க, இவ என்ன இப்படி வியர்டாக்கிய கொஸ்டின் கேக்குறீங்கிற மாதிரி கேட்டுட்டு ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு, சோ அதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன் வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு, சோமு ஏன் கிட்ட என்ன பண்ணாலோ அதே விஷயத்த தான் பண்ணிருக்கா, அதே மாதிரி அந்த செக்ஸ் கண்டனுக்கு கூப்பிட்டுருக்கா. ஆனா இவ பாத்தீங்கன்னா அவளுக்கு அது பிடிக்கல போல. சோ அந்த இடத்த விட்டு எழுந்து ஓடி வந்துடுறா, எனக்கு இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு. இப்போ கிளாஸ்லயுமே பாத்தீங்கன்னா சோமும் நிஹாரியும் மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க. நிஹாரி பெருசா எதுவும் ரியாக்ட் பண்ணல, இருந்தாலும் சோமுக்கு ஒரு பயம் இருக்கு. ஏன்னா அவங்க ஆண்ட் வேற மதர் சுப்பீரியரா இருக்காங்க, அதனால வேற ஒரு பயம் இருக்கு. இப்படியே கிளாஸ் போயிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த கிளாஸ்க்குள்ள அந்த திட்டு இருக்காங்கல்ல அவங்க வந்துடுறாங்க. அவங்க வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, எல்லாரும் அவங்களுடைய போனை கொடுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. போனை அவங்களுடைய பாஸ்வேர்டோட சேர்த்து கொடுங்கன்னு சொல்லி கேட்க எல்லாருக்கும் ஷாக்கா இருக்கு. அதுலயும் நம்ம நிஹாரி அவ என்ன சொல்றான்னா, இது எங்களுடைய பிரைவசி, அதை எப்படி நாங்க உங்க கையில கொடுக்க முடியுங்கிற மாதிரி கேட்க, உங்க மேல தப்பு இல்லைன்னா தாராளமா கொடுக்கலாமே, அப்ப தப்பு பண்றியாங்கிற மாதிரி கேட்க, சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே கொடுக்குறாங்க. அப்போ இதுதான் வந்து எல்லார்ட்டையும் கேக்குறதே ஒரு பக்கம் ஷாக்கா இருந்தாலும், இன்னொரு பக்கம் அந்த சோம் இருக்காங்கல்ல அவங்க கிட்டயுமே கேக்குறாங்க. இப்ப இவங்க போன் எல்லாம் பெருசா இது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, ஆனா சோம் கிட்ட கேட்டதும் அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் கேட்டா போதுமே, என்கிட்ட எதுக்கு கேக்குறீங்கிற மாதிரி சோம் கேட்க, ஏன் நீங்க ஏதாவது தப்பு பண்றீங்களா கொடுங்கிற மாதிரி கேக்குறாங்க. சோ அவங்க கொடுத்துட்டாங்க. இப்படிதான் இவங்க செக்ஸ் கண்டென்ட் போடுற விஷயம் இந்த ஸ்கூல்ல தெரிஞ்சு இந்த ஸ்கூல்ல விட்டு அவங்களை தூக்கியிருக்காங்க. அன்னைக்கு ஒரு நாள் நிஹாரியும் ஏனும் கிளாஸ்ல இருக்கும் போது நளின் டீச்சர் எட்டி பார்த்துட்டு ஓடிட்டாங்க இல்லையா, அந்த நாளை காட்டுறாங்க. அப்படி அவங்க வெளியில வரும்போது இன்னொரு பக்கம் நிஹாரியும் ஏனுமே வெளில வராங்க. அப்ப நளின் டீச்சர் போயிட்டு இருக்காங்க. சோ கூப்பிட்டு பேச, என்ன மிஸ் கிளாஸ் இல்லையான்னு சொல்லி கேக்குறாங்க. கிளாஸ் நாளைக்கு வச்சுக்கலாம்டாங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க எல்லாரையும் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ நிஹாரிய பாராட்டவும் செய்யறாங்க, நீ இதுல ஜாயின் பண்ணதுக்கு தேங்க்ஸ்ங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருக்க. அப்ப அந்த திட்டுங்கிற ஒரு மிஸ் இருக்காங்கல்ல அவங்க இன்னொரு பொண்ணை கூட்டு வராங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்னிஷா இருக்கால அவளதான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, இந்த காம்படிஷன் ரொம்பவே முக்கியமானது, சோ அதுல ரொம்பவே டேலண்டான பர்சனை சேர்த்துக்கணும்னு நான் நினைக்கிறேன், அதுல முக்கியமா நம்ம ஸ்னிஷாவை சேர்க்கணும், அவதான் அதுக்கு கரெக்டான ஆளுங்கிற மாதிரி சொல்ல நம்ம நளின் டீச்சருக்கு கோவம் வந்துருது. அது என்னது, அது ஒருத்தவங்களை மட்டும் இதா பேசிட்டு இன்னொருத்தவங்களை மட்டம் தட்டி பேசுற மாதிரி பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்க 2 பேருமே நல்லா படிக்கிற பொண்ணு
பொண்ணுங்க இந்த காம்படிஷனுக்காகவே பிறந்தவங்கங்கிற மாதிரி நளினி டீச்சர் நினைக்கிறாங்க இல்லையா. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டேன் மேம், நீங்க செலக்ட் பண்ணி கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ண வரைக்கும் தேங்க்ஸ் தான். ஆனா நான் ஆல்ரெடி 2 பேரை செலக்ட் பண்ணிட்டேன், அவங்க இதுல ரொம்பவே பெஸ்டா பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் என்னுடைய நம்பிக்கை முழுக்க இவங்க 2 பேர் மேலேயும் நான் வச்சிருக்கேன், இவங்க அதை காப்பாத்துவாங்க நான் நம்புறேங்கிற மாதிரி சொல்ல நிஹாரிக்கும் யானுக்கும் ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ஆனா அந்த திட்ட பாத்தீங்கன்னா மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அதனால விஷ் பண்ற மாதிரி பண்ணிட்டு நல்லா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, இந்த காம்படிஷன் நடக்கிறதுக்குள்ள இவங்க ஏதாவது சின்ன தப்பு பண்ணாலும் இந்த காம்படிஷனை விட்டு நான் தூக்கிடுவேங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஸோ இந்த ஸ்னீஷாவும் என்ன சொல்றான்னா, ஆல் தி பெஸ்ட்டுங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்ல அதை பார்த்த நிஹாரிக்கு டென்ஷன் ஆகுது. சரி தேங்க்யூ, நீ ஆல் தி பெஸ்ட் சொன்ன வரைக்கும் தேங்க்யூ, ஆனா ரொம்ப நல்ல மாதிரி நடிக்காதடின்னு சொல்லிட்டு நிஹாரி சொல்ல 2 மிஸ்ஸுக்கும் ஷாக் ஆகுது. என்ன மிஸ் இன்னும் குழந்தை மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா, இவளே ஒரு பொறாம பிடிச்சவ, நாங்க 2 பேரும் அதுல இருக்கிறது பிடிக்காம தான் இப்போ வந்து இதுல ஜாயின் பண்ணவே இருந்திருக்கா, அதுலயும் முக்கியமா ஏன் இதுல இருக்கிறது அவளுக்கு பிடிக்கல, அதை வெளில காமிச்சுக்காம ரொம்ப நல்லவ மாதிரி விஷ் பண்றாளேன்னு சொல்லிட்டு பேச என்ன பண்றதுன்னு தெரியாம திட்டம் அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்ப அதை பத்தி பேசி சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. இப்போ நேனாவும் அவங்க டீமும் அந்த சியர் லீடர்ஸ் இது இருக்குல்ல, சோ அதுக்கு வந்து ஏதாவது ஷூ செலக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஏன் கிட்டையும் காட்டி இது ஓகேவான்னு சொல்லிட்டு ஏனை பார்த்து கேக்குறாங்க. நல்லா இருக்குங்கிற மாதிரி ஏனும் சொல்றா, ஆனா இது ரொம்பவே எக்ஸ்பென்சிவா இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அப்படி சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நேனோ வந்துட்டு இந்த பானுக்கு நிறைய பணம் தர வேண்டியது இருக்குல்ல, அதை அவ தரல, அதை கொடுத்தா வாங்கலாங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்படியே டாபிக் போயிட்டு இருக்கு. இப்ப பாத்ரூம் குள்ள காட்டுறாங்க. ரெஸ்ட் ரூம் போகும்போது பாத்தீங்கன்னா இந்த பானுங்கிறவ ஸ்னிஷா இருக்கல்ல, அவகிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கா. இத பேக் சைட்ல இருந்து வந்து நம்ம ஏன் வந்து அதை காதுல வாங்கிடுறாங்க. நளின் டீச்சரை பாத்தீங்கன்னா மொட்டை மாடல நின்னுகிட்டு சன் செட்டை பாத்துட்டு இருக்காங்க. அப்போ அங்க சிகரெட் பிடிக்கலான்னு வந்த நம்ம நிஹாரிய பாத்தீங்கன்னா இவங்கள பார்த்ததும் சிகரெட்டை உள்ள வச்சுட்டு இவங்க கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு வராங்க. என்ன சன்செட் பார்க்க வந்திருக்கீங்க போல, நானும் பார்க்கலாமான்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேரும் கேஷுவலா பேசிட்டு இருக்காங்க. அப்ப நளின் டீச்சர் என்ன சொல்றாங்கன்னா, நான் மட்டும் இந்த ரூஃப் டாப்புக்கு வர லாக்க உடைக்கிறேன்னா நீ இப்ப இங்க வந்திருக்கே முடியாது, அது தெரியுமாங்கிற மாதிரி சொல்ல, ரியலி நீங்க தான் இதை உடைச்சதாங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஆமா, நான் ஸ்கூல் படிக்கும் போது நான் தான் இதை உடைச்சிட்டு இந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு வந்து கதை பேசிட்டு இருப்போங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி நான் பண்ணது இருக்கட்டும், நீ எதுக்கு இப்படி கிளாஸ் ஸ்கிப் பண்ணிட்டு வந்து சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. எப்பவாச்சும் தான், எப்பவுமே கிடையாது, எப்போ நான் ஸ்ட்ரெஸ் ஆகிறனோ அப்ப இப்படிதாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீ ரொம்ப சின்ன பொண்ணு, உனக்கு ஏதாவது தப்பா நடந்துச்சுன்னா என்னால தாங்க முடியாது, அதனாலதான் நான் உனக்கு சொல்லன்னு சொல்லிட்டு இருக்க, நான் ஒன்னும் அடிக்ட் இல்லைன்னு சொல்லிட்டு நிஹாரியும் சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் அவங்க அம்மாவை பத்தி சொல்றாங்க. அவங்க அம்மாவுக்கு எப்படி கேன்சர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் தனியாவே இருந்திருக்காங்க. அப்புறம் இவ ஃபாரின் போனதுக்கு அப்புறம் அவங்க ரொம்பவே லோன்லியா ஃபீல் பண்ணி தனிமையில இருக்கோமே சொல்லிட்டு சிகரெட் பிடிச்சிருக்காங்க. அதனாலதான் அவங்களுக்கு கேன்சர் வந்திருக்கு. சோ அவங்க நிலைமை உனக்கு ரொம்ப ஏர்லியா வந்துடக்கூடாதுங்கிற கவலையில தான் சொல்றாங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டதும் நிஹாரிக்கே ஒரு செகண்ட் பயம் வந்துடுது. சோ அதனாலதான் இங்க டீச்சரா ஒர்க் பண்றீங்களா, நீங்க அப்பப்போ உங்க அம்மாவை பாக்குறதுக்குன்னு சொல்ல, ஆமா அதனாலதான் ஒர்க் பண்றேன், அது மட்டும் இல்லாம இன்னொரு போனஸ் இதுல இருக்குங்கிற மாதிரி சொல்ல, என்ன போனஸ்ன்னு சொல்லி கேக்குறா. இப்போ நீ காம்படிஷன்ல வின் பண்ணினா அதுக்கு எனக்கு போனஸ் தரதா சொல்லியிருக்காங்க, சோ தயவு செய்து எனக்காக வச்சு வின் பண்ணிடுமாங்கிற மாதிரி சொல்லி என்ன நம்பிக்கை எல்லாத்தையும் உன் மேலதான் வச்சிருக்கேங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ அதுக்கு அவ என்ன சொல்றான்னா, ஆமா நீங்க கீழே சொன்னீங்களே அந்த டீச்சர் முன்னாடி என்ன அவ்வளவு புகழ்ந்து சொன்னீங்க, என்னுடைய சுப்பீரியர் கூட என்ன அப்படி புகழ்ந்தது கிடையாது தெரியுமாங்கிற மாதிரி சொல்ல, மறுபடியும் அவ தலைமையில கைய வச்சு அதையே தான் சொல்றாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ கண்டிப்பா இதை வின் பண்ணுவ, அது மட்டும் இல்லாம அதை வின் பண்ற வரைக்கும் கொஞ்சம் அடக்க உடக்கமா நடந்துக்கோ, எந்த விஷயத்திலயும் மாட்டிக்காத, கேர்ஃபுல்லா இருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இந்த சியர் லீடர்ஸ்க்கும் கலர் பிரசிடென்ட்டுக்கும் பயங்கர பிரச்சனை அப்பப்போ போயிட்டு இருக்கு இல்லையா. மறுபடியும் இப்ப அதுல நடக்கிற ஒரு பிரச்சனை தான் காட்டுறாங்க. கலர் பிரசிடென்ட்ஸ் வந்து அவங்களுக்குள்ள ஒர்க்க பண்ணிட்டு இருக்கும் போது அவங்களுக்கே 20% தானே கொடுத்துருக்காங்க. அந்த 20%ல எப்படிலாம் ஏதோ பண்ண முடியுமோ பண்ணிட்டு இருக்காங்க. அதுல அவங்க வாங்கி வச்ச வாட்டர் பாட்டில் உள்ள தண்ணி எல்லாம் இவங்க எடுத்து குடிச்சிட்டு இருக்காங்க. சோ அதை பார்த்த ஜானால அதை தாங்கிக்க முடியல, நீங்க கொடுத்த அமௌண்டே கம்மி, இதுல எங்களுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறீங்களாங்கிற மாதிரி கேட்க, இவோ அவளுடைய பாட்டில ஊத்துன அந்த வாட்டர் பாட்டில மறுபடியும் அந்த வாட்டர் பாட்டிலுக்குள்ளேயே ஊத்தி அவ கையில கொடுத்து, இப்ப இந்த பிரச்சனை ஓவராங்கிற மாதிரி கேக்குறா. சும்மா என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டே இருக்காத, உங்களுக்கு கம்மியான அமௌண்ட் தான், அதுக்கு இப்ப என்னடி பண்ண போறேங்கிற மாதிரி கேட்க 2 பேருக்கும் இடையில பயங்கரமான சண்டை நடக்குது. அப்படி சண்டை வரும்போது நேனும்
ஒரு வார்த்தையை விட்டுடுறா. ஆமா, நீ இந்த மாதிரி இருந்தா ஏன்டி உங்க அம்மா அப்பாக்குள்ள சண்டை வராது, டிவோர்ஸ் வாங்க மாட்டாங்கிற மாதிரி பேசிடுறா. சோ அதை கேட்டவளுக்கு இது எப்படி இவளுக்கு தெரியும், நம்ம தான் யார்கிட்டயுமே டிஸ்கஸ் பண்ணது இல்லையேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. சோ யோசிச்சுட்டு என்ன சொல்றானா, ஓ அப்ப அன்னைக்கு என்னுடைய நோட் புக்கை கிழிச்சது நீதானாங்கிற மாதிரி சண்டை வந்துருது. இந்த சண்டையில அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க, கீழே விழுந்து மேல உட்காந்து அடிச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி சண்டை மறுபடியும் அவ நோட் புக்ல வாட்டர் ஊத்துற மாதிரி போகுது. சோ அதை எடுத்து அழகா தட்டி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு அவளும் போயிடுறா. நம்ம நிகாரி அவளை வான்னு சொல்லி கூட்டிட்டு போறா. இப்போ ஈவினிங் ஆகுது, எல்லாரும் வீட்டுக்கு போறாங்க. இப்ப வழக்கத்துக்கு மாறா நம்ம ஏன்னு பாத்தீங்கன்னா வழியே வந்து நிகாரிக்கு லிஃப்ட் கொடுக்குறா, வா நம்ம போலான்னு சொல்லிட்டு. இது என்னடா ஆச்சரியமா இருக்கு, நானே கேட்டா கூட இல்லன்னு சொல்லிட்டு போவேன், இப்ப என்ன தேடி வந்து குடுக்குறேன்னு சொல்ல, அதுவா எனக்கு ஒரு தேவை இருக்கு, நீ தான் ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி கேட்க, சரி சரி வந்து தொலைறேன் இருன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஸ்கூட்டில போறாளுங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உனக்கு இந்த லக்கி சாம்ல எல்லாம் நம்பிக்கை இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் போயிட்டு அந்த லக்கி சாம் பொம்மைலாம் இருக்கும்ல 4 லீஃப் வச்சு, சோ அதெல்லாம் எடுத்து காமிட்டு இருக்கா. நான் காம்படிஷனுக்கு முன்னாடி இதை வாங்கிக்கிட்டேன்னா எனக்கு குட் லக் கிடைக்குங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை. ஆனா திடீர்னு என்னுடைய மனசை நான் மாத்திக்கிட்டேன், ஆஃப்டர் காம்படிஷன் நான் இதை வந்து வாங்குவேன், நான் வின் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கு வருவேங்கிற மாதிரி சொல்லிட்டு வச்சுட்டு போறாங்க. இப்ப வீட்டுக்கு போறாங்க. அவங்க அம்மா நிறைய சாப்பிடுற கொடுக்குறாங்க, வேக வேகமா எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா. சோ உங்க அம்மா இது மாதிரி சமைப்பாங்களான்னு சொல்லி கேட்க, எங்க அம்மா சமைச்சதே கிடையாதுங்கிற மாதிரி அவ சொல்றா. 2 பேரும் ஷாக் ஆகி பாத்துட்டு இருக்க. ஓ ஓ ஓ சாரி சாரி சாரி, அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா எனக்கு அங்க அம்மாவே இல்லைன்னு சொல்ல வந்தேன், அதாங்கிற மாதிரி சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா. நான் எத்தனையோ டைம் சொல்லியிருக்கேன், ஸ்கூல் போகும்போது எடுத்துட்டு போய் உன் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் கொடுங்கன்னு சொல்லிட்டு, ஆனா அப்பெல்லாம் இவ கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ உன்னை வீட்டுக்கே கூப்பிட்டு வந்திருக்கா பாருங்கிற மாதிரி சொல்ல, இனிமே கொடுத்து அனுப்புங்க நான் சாப்பிட்றேங்கிற மாதிரி சொல்றா. சரி இனிமே டெய்லி நான் உனக்கு கொடுத்து அனுப்புறேன் ஓகேவான்னு சொல்லிட்டு, சரி நான் கிளம்புறேன், நீங்க ஷாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு வரணும் சரியாங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறாங்க. சோ இப்ப அவங்க அம்மா போனதுக்கு அப்புறம் நிகாரி, சரி உனக்கு என்ன தேவை என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுவா நான் ஒரு சில போட்டோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணணும், நிறைய பேர் பிக்சர்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க, அந்த பிக்சரை நீ தான் எடுத்து கொடுக்கணும், அதுக்காக தான் உன்னை கூப்பிட்டேங்கிற மாதிரி சொல்ல, சரி எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிக்சரை காட்டுன்னு சொல்லி பார்த்தா ரொம்ப கொடூரமா இருக்கு, அதாவது சுத்தமான ட்ரெஸ் அரைகுறையா அப்படி இந்த மாதிரி இருக்கு. அதை பார்த்தவளுக்கு பொற ஏறுது, ஐயோ என்னடி இப்படி இருக்குங்கிற மாதிரி பொற ஏறுது, நீ என்ன இப்படி பண்ற, அப்ப நான் இந்த போட்டோ எடுக்க வேணாமாங்கிற மாதிரி சொல்ல, இல்ல 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 அவுட்ஃபிட் கியூட்டா இருக்கு, நான் அதை இல்லைன்னு சொல்லல, ஆனா அந்த அவுட்ஃபிட்ல உன்னை யோசிச்சு பார்க்கும் போது இது ரொம்பவே உன்னுடைய ஃபேஸை ரிவீல் பண்ற மாதிரி இருக்கேங்கிற மாதிரி சொல்ல, இது ஒன்றும் அவ்வளோ ரிவீலிங்லாம் இல்லை, நான் போய் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வரேன், நீ வந்து பிக்சர் எடுங்கிற மாதிரி சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்றா. இவ பண்ணி முடிச்சுட்டா. நிகாரி இப்போ ரூம்குள்ள வரா, வந்து ஓபன் பண்ணி பார்த்தா அப்படியே ஷாக் ஆயிடுறா. அப்படியே பூனைக்குட்டியா ஏனானே தெரியல, அந்த அளவுக்கு இருக்கு அந்த ட்ரெஸ்ஸிங், அவ்வளோ கியூட்டா இருக்கு அந்த ட்ரெஸ்ல. ஹே எதுக்கு என்ன அப்படி பாக்குறேங்கிற மாதிரி ஏன்னு கேட்க, அதுவா அது வந்து என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே முழிக்கிறா திருன்னு இவளை பார்த்த ஷாக்ல. சரி அதை விட நான் எப்படி பூனைக்குட்டி மாதிரியே இருக்கேனா, அப்படியே கேட் மாதிரியே இருக்கு கியூட்டா இருக்குன்னு சொல்லிட்டு இவளை பார்க்காம வேற ஒரு பக்கம் திரும்பி உட்காந்துக்கிறா. கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்றா, மூச்சை இழுத்து விடுறா, அந்த அளவுக்கு அவளால முடியலன்னு வச்சுக்கோங்களேன். சரி பிக்சர்ஸ் எடுக்கலாமான்னு சொல்லிட்டு இப்ப 2 பேரும் சேர்ந்து பிக்சர்ஸ் எடுக்கிறாங்க. இவளை க்ளோஸ் அப்ல பார்த்ததுல அவளுக்கு ஒரு மாதிரியா மூச்சு இறக்க ஆரம்பிச்சிருது. மறுபடியும் பிக்சர்ஸ் எடுத்து முடிச்சுட்டு இவ கிட்ட வரா, கிட்ட வந்து அப்படியே ஏனை கிஸ் பண்ற மாதிரி வரா. அப்படியே வர அப்புறம் ரியலைஸ் பண்ணிட்டு சரி சரி நான் கிளம்பவான்னு சொல்லிட்டு கிளம்புறா. இப்போ ஏமிய பாத்தீங்கன்னா போன்ல டெக்ஸ்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. யாருக்காகனா சோஃபிக்காக தான். சோஃபி என்ன சொல்றானா, எங்க அம்மா நீ ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணன்னு சொன்னாங்க, ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க, நாங்கெல்லாம் உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ஏமி சரி அப்படின்னா என் ரிவார்டு எங்கிற மாதிரி கேக்குறா. அதுக்கு மட்டும் ரிப்ளையே வரல. அப்படியே ஏமியும் தூங்கிடுறா. இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது. நிகாரிய பாத்தீங்கன்னா திட்டு ஆப்போசிட்ல நடந்து வர நிகாரி கிட்ட போயிட்டு கீழே ரொம்ப பணிவா உட்காந்து வணக்கம் வைக்கிறா. ஏன்னா காம்படிஷன் முடிகிற வரைக்கும் எதுலயும் மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதனால அவ்வளவு பணிவு. இப்ப கிளாஸ்ல எல்லாருக்கும் பேப்பர்ஸ் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும் போது ஏன் நல்லா படிக்கிறவ தான் அவளே 19 எடுத்திருக்கா. ஆனா நம்ம நிகாரியை பாத்தீங்கன்னா 20க்கு 20 சூப்பர்லங்கிற மாதிரி எல்லாரும் கிளாப் பண்றாங்க. ஏன்னா இப்ப இன்னும் கொஞ்ச நாளைக்கு நல்ல பேர் எடுக்கணும்ல, அந்த ப்ராசஸ் வேற போயிட்டு இருக்கு. அதே மாதிரி வெளில தப்பிச்சு போலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. கேட்டு ஓபன் பண்ற நேரம் இவளுக்கு ஞாபகம் வந்துருது நளின் டீச்சர் சொன்னது. சரி நம்ம எதுலயும் மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் ஸ்கூலுக்குள்ளேயே போயிடுறா. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நல்ல பொண்ணா மாறிட்டு வரா. அப்புறம் ஒரு நாள் கிளாஸ்க்குள்ள வரும்போது இந்த டிராஃபி எல்லாம் பாக்குறா. பார்த்தவ என்ன நினைச்சான்னு தெரியல, நம்ம நீட்டா இருக்கும்னு நினைச்சு மறுபடியும் போயிட்டு இன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் போறா. இப்படியே இப்ப பண்ற எல்லாத்தையும் மதர் சுப்பீரியர் நோட் பண்றாங்க போல. சோ ஒரு நாள் பார்த்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்பெல்லாம் உன் மேல அந்த சிகரெட் ஸ்மெல்லே வர்றது இல்லைங்கிற மாதிரி சொல்ல, இது என்னது வியர்டா இருக்கு, வழக்கத்துக்கு மாறா என்ன புகழ்றீங்க, இதெல்லாம் நமக்குள்ள செட்டே ஆகல சரியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலா போயிட்டு இருக்கா. இப்போ இந்த எமி பின்னாடி ஒரு பொண்ணு சுத்திட்டே இருப்பாள். அவ எமிக்கே தெரியாம அவளுடைய பாக்ஸ் ரூம்ல இருந்து அவளுடைய மொபைல் எடுத்து நான் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன் பாருன்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்து வைக்கிறா.
செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே சோஃபி கிட்ட இருந்து ஒரு டெக்ஸ்ட் வருது. என்னன்னா, இன்னைக்கு நைட்டு நீ அங்க நம்ம வீட்டுக்கு வந்துரு, எங்க அம்மா இல்ல, நாம 2 பேரும் ஜாலியா இருக்கலாம், நீ எத்தனை ரவுண்ட் கேட்குறியோ அத்தனை ரவுண்ட் போலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதை பார்த்து அவ ஷாக் ஆனவ மறுபடியும் போனை அந்த இடத்துலயே வச்சுட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடுறா. இப்போ ஜான் கிட்ட நேனோ கூட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாளுங்கல்ல, அவளுங்கெல்லாம் வந்து பேசுறாளுங்க. என்ன சொல்றாளுங்களா, இந்த நேனோ ஏதோ பண்றான்னு மட்டும் தெரியுது, கேட்ட காப்பாத்துறேன் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கா, ஆனா அதுக்கான ப்ரூஃப் இன்னும் நாங்க யாருமே பார்த்ததே கிடையாது, அதை சொல்லி சொல்லி எல்லாருக்கிட்டையும் இவ காசு பறிச்சிட்டு இருக்கா, அதுக்கு ஒரு ப்ரூஃப் கிடைச்சா நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இவளுக்கு அவளுக்கும் சண்டைன்னு தெரிஞ்சு போச்சு. அதை வச்சு இதை எப்படியாவது வெளில கொண்டு வரலாங்கிற மாதிரி பிளான். அப்புறம் நளின் டீச்சர் இவங்களெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு அந்த பிரெஞ்சு கிளாஸை சொல்லி கொடுக்குறாங்க. அதுவும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இப்போ ஜானை காட்டுறாங்க. அவ ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வெளில கிளம்பிட்டு இருக்கா. அந்த நேரம் பாத்தீங்கன்னா நேனோ என்ன பண்றா, ஒரு பூனைக்குட்டியை காப்பாத்தி கூட்டிட்டு ஓடுறா. அப்படி போகும்போது மதர் சுப்பீரியர் என்ன பண்றாங்கன்னா, ஓ மை காட், நீயா கேட்டை காப்பாத்திட்டு போறியா, நான் கேள்விப்பட்டிருக்கேன் நீ இந்த மாதிரி டாக்ஸ்க்குலாம் ஹெல்ப் பண்ற, கேட்ஸ்க்குலாம் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு, ஸோ ஏதாவது மணி தேவைப்பட்டா சொல்லு, நான் ஹெல்ப் பண்றேங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே சுப்பீரியர், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவசரமா கேட்ட தூக்கிட்டு ஓடுறா. இத பார்த்த ஜானு இன்னைக்கு இவ எங்க போறான்னு சொல்லிட்டு பின்னாடியே போய் ஃபாலோ பண்ணி பாக்கணுங்கிற மாதிரி இவ பின்னாடியே போறா. இவ உள்ள போயிட்டு வெளியில வர வரைக்கும் அவளுக்காக வெளியிலேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இவ இப்போ நேனோ வெளில வரா. வெளில வந்தவ இவளை பாக்குறா. இவ இங்க என்னடா பண்றான்னு சொல்லிட்டு பார்க்கும் போதுதான் அப்போ இவ சொன்னதெல்லாம் உண்மைதான் போலன்னு சொல்லிட்டு இவளுக்கும் தெரிய வருது. சோ இவகிட்ட சாரி கேக்குறா. ஜானே நானா கிட்ட சாரி கேக்குறா. நான் வந்து நீ தப்பு பண்றியோ, காசெல்லாம் எடுத்துட்டு போய் இது மாதிரி வேஸ்ட் பண்றியோன்னு நினைச்சேன், ஆனா உண்மையிலேயே நீ கேட்டுக்கு தான் ஹெல்ப் பண்ணிருக்கங்கிற மாதிரி சொல்லிட்டு சாரி கேட்க, ஓ அப்ப நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தியாங்கிற மாதிரி கேட்குறா. ஆமா ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்தேன், அதுக்கு தான் சாரி கேட்குறேன், ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரிங்கிற மாதிரி சாரி கேட்குறா. அப்புறம் என் நோட் புக்கை கிழிச்சது ரொம்ப தப்பான விஷயங்கிற மாதிரி சொல்ல, அது நான் இல்லைன்னு உனக்கு தெரிஞ்சிச்சா இல்லையாங்கிற மாதிரி கேட்க, ஆமா நீ இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு, ஆனா உனக்கு தெரியல யாரு கிழிச்சாங்கன்னு, அதை சொல்லங்கிற மாதிரி கேட்க, அதை யாரு கிழிச்சாங்கிறது முக்கியம் இல்ல, ஆனா அவங்க அதை கிழிக்கும் போது பக்கத்துலதான் இருந்தேன், நான் தடுத்திருக்கணும், நான் தப்பு பண்ணிட்டேன், அதுக்கு நானும் சாரி கேட்டுக்கிறேங்கிற மாதிரி 2 பேரும் மாத்தி சாரி கேட்டுக்கிறாங்க. இப்போ ஏனை காட்டுறாங்க. ஏனுக்கும் நிஹாரிக்கும் அப்படியே கசமுசா நடக்குது. அது நடந்துகிட்டு இருக்கும் போது கடைசியில தான் தெரியுது அது வந்து நிஹாரிக்கும் அவளுக்கும் நடக்கல, நிஹாரி இருக்கா மாதிரி ஏன்னு நினைச்சுக்கிறா. இப்போ வந்து நிஹாரியை தாண்டி அவரால் யோசிக்க முடியல போல. அந்த சோம் டீச்சர் பண்றத நிஹாரி பண்ற மாதிரி அவ நினைச்சுக்கிறா. சோ ஒரு செகண்ட் சுதாரிக்கும் போது தான் தெரியுது இது அந்த டீச்சர்ல அப்படின்னு சொல்லிட்டு. சோ டக்குன்னு அவ ஃபேஸ்ல இருக்கிற மாஸ்க் எல்லாம் எடுத்துட்டு ஸ்டாப்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்றா. என்னாச்சு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும் போது, இல்ல இனிமே இந்த மாதிரி வேணான்னு சொல்லி சொல்றா. ஏன் வேணா, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இல்ல இனிமே நம்ம பிக்சர் எடுத்து பிக்சர் மட்டும் போடலாம், வேற எதுவும் தேவையில்லைங்கிற மாதிரி சொல்றா. ஐயோ பிக்சர்ஸ்க்குலாம் அவ்வளோ வியூஸ் போகாதுமா, அவ்வளோ ஏர்ன் பண்ண முடியாது, வீடியோஸ்க்கு தான் ஏர்ன் பண்ணலாம், அது மட்டும் இல்லாம கேல் அண்ட் கேல் வீடியோக்கு ரொம்பவே கம்மியா தான் ஏர்னிங் வரும், இதுல நீ இது வேணாம் அது வேணாம்னா எப்படிங்கிற மாதிரி கேட்கறா. ஸோ வேணான்னு சொல்லிட்டு வேணாம் தான் அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ இங்க பேஸ்கெட் பால் எல்லாரும் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ எமி என்ன நினைச்சான்னு தெரியல, அவளுடைய ஜூனியர் பொண்ணு ஒருத்தி இருக்காள்ல ஐயோன்னு சொல்லிட்டு தலையில கூட பால் அடிச்சாலே, அவ இப்ப அங்க உட்காந்துருக்கா. அவளை வேணுங்கன்னே வம்படியா கூப்பிட்டு வா நான் அவனுக்கு பேஸ்கெட் பால் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்க, இத தூரத்துல இருந்து சோஃபி பார்த்துட்டு கோச்சிட்டு போறா. ஏன் கோச்சிட்டு போறான்னா, அவ பண்ண டெக்ஸ்டுக்கு இன்னும் ரிப்ளை வரல, ஆனா அந்த டெக்ஸ்ட பார்த்தது இன்னொரு ஆள் தாங்கிறது அவளுக்கு தெரியாதுல்ல. சோ கோவமா அந்த இடத்த விட்டு போறா. இதை நளின் டீச்சர் தூரத்துல இருந்து பாக்குறாங்க. கோவமா போனவ தடுக்கி கீழே விழுந்துடுறா. அவ நளின் டீச்சர் தான் வந்து ஹெல்ப் பண்றாங்க. அப்படி ஹெல்ப் பண்ணும் போது பேசுறாங்க, கொஞ்சம் அட்வைஸ் பண்றாங்க. என்னன்னா, உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நீ என்கிட்ட சொல்லலாம், ஃபர்ஸ்ட் சொல்லுங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஆனா இவ சொல்ல மாட்டாள. சோ இவங்களே ஆரம்பிக்கிறாங்க. நான் பேஸ்கெட் பால் கிரவுண்ட்ல தான் இருந்தேன், எமியை பார்த்தேன், ஏன் எமியை எல்லாம் சுத்தி வராங்கன்னு எனக்கு தெரிஞ்சது. இந்த மாதிரி நாட்கள்ல கேல் அண்ட் கேல் லவ் பண்றது எவ்வளவு ஈஸியான விஷயமா இருக்குல்ல, யாருமே யாரையும் ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. ஆனா எங்களுடைய டேஸ்ல அது ரொம்பவே கஷ்டம், பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுப்பாங்க, பயந்து தான் எல்லாத்தையும் பண்ண வேண்டியது இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ சோஃபி என்ன கேக்குறானா, அப்போ உங்க லைஃப்லயும் இதெல்லாம் இருந்திருக்கா, நீங்க படிக்கும் போது இருந்திருக்காங்கிற மாதிரி கேட்க, நாங்க படிக்கும் போது நீங்க படிக்கும் போதெல்லாம் இல்ல, இந்த ஏஜ்ல இதெல்லாம் வரும் தான். பெரியவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூலு கேர்ள்ஸ் காலேஜ் அந்த மாதிரி கொண்டு போய் ஜாயின் பண்ணி விட்டோம்னா இவங்களுக்கு லவ் வராதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா லவ் எங்க இருந்தாலும் வரதானே செய்யும். இது அவங்களுக்கு தெரியல, அதுக்கு என்ன பண்ண முடியும். சரி அவங்கள விடு, இது ஒண்ணும் தப்பு கிடையாது சரியா, நீ அவ்வளவு ஷையா ஃபீல் பண்ண தேவையில்லைங்கிற மாதிரி இவளுக்கு ஒரு அட்வைஸ் போடுறாங்க. இப்ப நானும் அப்படியே கால் பேசிட்டு நடந்து வந்துட்டு இருக்கா. அப்படி வந்துட்டு இருக்கும் போது அங்க தூரத்துல 2-3 பேரு இவளை பத்தி பேசுறாங்க. முக்கியமான ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்னீஷா இருக்கால அவ, அப்புறம் பானு, இவங்க
இவங்க எல்லாரும் பேசிக்கிறாங்க. பான் கிட்ட இருந்து நிறைய இவ காசு வாங்கியிருக்கா அப்படிங்கிற விஷயத்த பத்தி பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம இவ ரொம்ப ஏழையா இருப்பா போல, அதனாலதான் மத்தவங்க கிட்ட எல்லாம் காசு பிச்சை எடுக்கிறாங்கிற ரேஞ்சுக்கு பேசுறாங்க. அதை டைரக்டாவே நேனோ காதுல வாங்கிட்டு போயிடுறா. இப்போ சோஃபியை காட்டுறாங்க. சோஃபியை பார்க்க எமி வரா. வந்துட்டு நீ பாஸ்கெட் பால் கிரவுண்டுக்கு வந்தியாமே, ஏன் என்கிட்ட பேசவே இல்ல, திரும்பி வந்துட்டேங்கிற மாதிரி கேட்க, அதுவா நீ ரொம்ப பிஸியா இருந்தல, அதை பார்த்தேன், அதான் ரிட்டர்ன் வந்துட்டேங்கிற மாதிரி சொல்றா. நான் ஒன்னும் அவ்வளவு பிஸி இல்லையேங்கிற மாதிரி இவ கேட்க, ஆமா என் டெக்ஸ்ட் கூட ரிப்ளை பண்ணாத அளவுக்கு நீ பிஸி தானே, நான் அதை தான் சொன்னேங்கிற மாதிரி சொல்ல, ஆக்சுவலி என் போனு லாக்கர்ல தான் இருக்கு, நான் பிராக்டிஸ் முடிஞ்சு இப்பதான் வரேன், என் கைக்கே இன்னும் போன் வரலங்கிற மாதிரி சொல்ல, ஓ அப்படியா, நீ அதை எப்படி வேணாலும் சொல்லிக்கேங்கிற மாதிரி சொல்ல. இப்போ எமி அவ கைய பிடிச்சு, நான் சொல்றது கொஞ்சம் கேளு, நான் இதுக்கு முன்னாடி எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், ஆனா உன்னை என்னைக்கு பார்த்தனும் நமக்குள்ள இப்ப இந்த ரிலேஷன்ஷிப் வந்துச்சோ அதுக்கப்புறம் நான் முன்னாடி மாதிரி கிடையாது, எல்லாரு கூட நான் இல்ல, நான் உன்னை மட்டும்தான் விரும்புறேன், உன் கூட மட்டும்தான் இருக்கேன், நமக்குள்ள இந்த ரிலேஷன்ஷிப் வந்ததுக்கு அப்புறம் என் லைஃப்ல நான் யாருமே விடலங்கிற மாதிரி எமி சொல்றா. அவ சொல்ல இவ கேட்க ஹாப்பியா இருக்கு. சோ அப்படியே கிஸ் பண்ண மாதிரி எமி வந்துட்டு, ஐயோ மேல சிசிடிவி இருக்குங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு அவ இங்க சிசிடிவி இருக்கு ஆனா ஒர்க் ஆகலன்னு சோஃபி சொல்ல, 2 பேரும் இப்ப அங்க கிஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க இருந்த அந்த ரூம்ல சிசிடிவி இல்ல, ஆனா அதுக்கு வெளில இருக்கிற ரூம்ல சிசிடிவி இருக்கு. ஏன்னா இவங்க உட்கார்ந்து இருக்கிற இடம் கிளாஸ் டோர். சோ வெளில இருந்த அந்த சிசிடிவில இருந்து நல்லா தெரியும். அத நளின் டீச்சர் அங்க இருந்து அவங்களுடைய மானிட்டர்ல பாத்துட்டு இருக்காங்க. இப்போ எல்லாரும் அந்த டிக்கெட் புக் பண்ற நாள் வந்துருச்சு. இப்ப அதுக்காக டிக்கெட்டை புக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நானோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னு நம்ம நிஹாரின்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்து அந்த டிக்கெட்டை புக் பண்றதுக்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. சோ என்னுடைய பணத்தை கொடு, அப்பதான் என்னால டிக்கெட் புக் பண்ண முடியும், எல்லாம் பண்ண முடியுங்கிற மாதிரி சொல்ல, நானும் தராங்கிற மாதிரி சொல்றா. இப்ப டிக்கெட் புக் பண்றாங்க. மத்த யாருக்கும் கிடைக்கல, ஏனுக்கு மட்டும் 3 டிக்கெட் கிடைச்சிருக்கு. சோ நான் டிக்கெட்டுக்கான காசை கொடுத்துட்றேன், நீ எனக்கு டிக்கெட் கொடுத்துருங்கிற மாதிரி அந்த பான் சொல்ல, ஓகேன்னு சொல்லிட்டு ஏனும் சொல்றா. சரி நீ காசு கொடு, நான் அவளுக்கு கொடுக்கணுங்கிற மாதிரி ஞான கிட்ட கேட்க, அவ நான் என்ன சொல்றான்னா, ஏன் நீ கூடங்கிற மாதிரி சொல்ல, நான் ஏனை கேட்கல, ஒன்னதான் கேட்கிறேன், இன்னைக்கு எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும், எனக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுக்க போறியா இல்லையான்னு கேட்க, அதுக்கு அவ அதுக்கான பதில சொல்லாம, என்னை பத்தி எங்க பார்த்தாலும் புரளி பேசிட்டு தெரிஞ்சல, அப்ப உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சுதா, இப்ப வந்து காசு கேட்கறங்கிற மாதிரி கேட்க, இங்க பாரு நீ என் டாபிக்கை சேஞ்ச் பண்ணாத, எனக்கு கொடுக்க வேண்டிய காசை நீ கொடுங்கிற மாதிரி கேட்க, நான் தான் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தேன்ல, எப்படியாவது கலர் லீடர் ஆயிடு, அதுல இருந்து நான் உனக்கு காசு தரேன்னு சொன்னேன், நீ தான் ஜான் கிட்ட தோத்துட்ட, அதுக்கு நான் என்ன பண்ண முடியுங்கிற மாதிரி ஒரு மாதிரி பேசுறா. சோ இப்படியே பேசி 2 பேருக்கும் பெரிய பிரச்சனை ஆயிடுது. நானோ டக்குன்னு பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறா. டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போய் உன் பாய் ஃப்ரெண்ட் கூட ஜாலியா ரெடிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறா. இப்ப அவ கிளம்புனதுக்கு அப்புறம் தான் இங்க ஒரு பெரிய பிரளயமே வெடிக்குது. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப இவங்க அங்க உட்காந்து பேசினதை நானோவே டைரக்டா கேட்டுட்டா. ஆனா இவளுங்க என்ன நினைக்கிறாளுங்கன்னா, ஏன் தான் இந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்கிற மாதிரி நினைக்கிறாளுங்க. ஸோ ஏன் கிட்ட கேட்குறாளுங்க. அந்த நேரம் நிஹாரி வந்து சப்போர்ட் பண்ணுறா. இது வந்து எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி கிளாஸ், இங்கே நீங்கள் சண்டை போடக்கூடாது, போங்க வெளிலங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ ஆல்ரெடி டென்ஷன் ஆனவன் என்ன பண்ணுறான்னா, இப்போ ஏனை விட்டுட்டு நிஹாரி கிட்ட வந்துட்டா, இங்கே பாரு நீ எப்போலேருந்து இந்த கிளாஸில் படிக்க ஆரம்பிச்சுன்னு எனக்கு தெரியல, ஒருவேளை உனக்கு படிச்சே ஆகணும்னா நான் கோவப்படுறதுக்கு முன்னாடி இந்த இடத்த விட்டு ஓடி போய் உங்கள் அம்மா கிட்ட அழுதுட்டு உட்காந்துருங்கிற மாதிரி சொல்கிறா. என்னடி சொன்னேன், இல்லை இன்னொரு தடவை சொல்லுங்கிற மாதிரி கேட்க, அவள் திரும்பவும் சொல்கிறா. 2 பேருக்கு சண்டை வந்து அடிதடியாகி கீழே பிடிச்சிட்டு அடிச்சு சண்டை போட்டு உருண்டுட்டு கிடக்காங்க. ரொம்ப பெரிய சண்டையாயிடுது. அதுல நம்ம நிஹாரிக்கு பயங்கரமா கோவம் வந்து அந்த பானை போட்டு அடி வெளுத்து விட்டுறா. அந்த இடத்துக்கு நம்ம மதர் சுப்பீரியர், நளின் டீச்சர், திட்டு ஓடி வராங்க. அப்படியே நிஹாரி பாக்குறா, எல்லாரும் பாக்குறாங்க, ஷாக்ல இருக்காங்க. அப்படியே இந்த 3rd எபிசோட் முடிஞ்சிருது. நெக்ஸ்ட் எபிசோட்ல மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.